விழுப்புரம் டு லடாக் ட்ரிப்பில் இன்னைக்கு டே 11 எத்தனை கிலோமீட்டர் கிடப்புன்னு தெரியல. ஏன்னா சுற்றி மலை தான். தங்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஊர்லேயே இல்லை, மலையில் வந்து நடுவில் ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நைட்டு வந்து ஸ்டே பண்ணோமே. ஸ்டே பண்ணி முடிச்சாச்சு. நல்ல தூங்க. நைட்டு ரூம் வேறு தந்துட்டாங்களா. சைக்கிள் நிற்குது பேர், அவர் ஒரு சைக்கிள் ரேசர் போல. இது சைக்கிள்லாம் நல்லா முறையாக வச்சு. இதான் தந்தேன் நம்மளுக்கு தந்த ரூம். இதுதான் இங்கே தான் நைட்டு படுத்துருந்தோம். துணிலாம் காயுது. துணிலாம் நம்ம சைக்கிளில் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போவோம். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளை ஓட்டிப்பாங்கன்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் சைக்கிள் வந்து பறக்கிறாரு சைக்கிளில். இவர் பெரிய மனசு இவருக்கு. ஸ்பான்சர்ஷிப் வேற போனார் இவர் மதியம். இவருக்கு மனமார்ந்த ரொம்ப நன்றி. மழை காட்ட வரைக்கும் ஏறவே முடியல. ஆடாட்டம் மெரிக்கணும் பொழுது, நாயாட்டம் தேயணும் பொழுது, நாக்கு தள்ளி போகும் பொழுது நாய் மாதிரியே. ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. மலையை சுத்தி செங்குத்தா வச்சுட்டானுங்க ரோட்டை வேற. சுத்தியுமே மலை தான். அது இடத்துல வேற தண்ணி இல்லாத காடு மாரியே இருக்குது இந்த மலை. தண்ணி வரத்துக்குள்ள போதும் போதும் போடுதுப்பா. லாரி ஏறத்துக்கே இந்த அளவுக்கு முக்குது. லாரியே பஸ் கீழே தான் போகுது பொழுது. மழை எல்லாம் செங்குத்தா இருக்குது, ஏறவே முடியாது. நம்மளும் பஸ் கீழே தான் போறோம். வேர்வை ஊத்துதுங்க. விட்டா நான் டிஷர்ட்லாம் நனைஞ்சிரும் பொழுது, குளிச்சிரும் பொழுது இதுலேயே. அந்த அளவுக்கு வேர்வை ஊத்துது. நாக்கு வறண்டு போகுது, தொண்டெல்லாம் மெருகவே முடியல. வேர்வையில குளிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் போகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நடு மழை காட்டல, மழை வந்துடுச்சு. அதில் வேற நனைஞ்சிட்டோம். ஏற்கனவே வேர்வையிலே குளிச்சுட்டோம். அது இல்லாத மழை வந்து வேற குளிப்பாட்டி விட்டுச்சு. நடுக்காட்டில் மழை வரும்னு நான் கனவா கண்டேன். மழை வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. டென்ட்டு ஈரமாயிடுச்சு. நைட்டு எப்படி ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரில. உள்ளே இருக்கிற செல்லும் நனைஞ்சிருச்சு. பவர் பேங்க்கு, எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாம் பாதி டேமேஜ் ஆகிடுச்சு. என்னென்ன ஆக போகுதுன்னு தெரில. ஊற்றுது டென்ட்டுலேருந்து தண்ணி.